அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி 2026. இன்றைய நாளில் அதிகமான கொரியர்கள் பாக்குக்கு வருகை தந்திருக்கிறார்கள். பொதுவாக மனிதனுக்கு 35-40 வயதாகும் பொழுது அதற்கு பின்னால் அவனுடைய இளமை பருவம், வாலிப பருவம் அப்படியே படிப்படியாக குறைந்து கொண்டு செல்வதை பார்க்கலாம். எனவே அதற்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அதற்கு பின்னால் மனிதனுடைய உடம்பில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதே போன்று நோய்களும் வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கிறது. இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொலஸ்ட்ரால் போன்ற நோய்கள் இன்று சிறிய வயதிலே அதிகமானவர்களுக்கு இருப்பதை பார்க்கலாம். அதற்கு மெயின் காரணம் நாங்கள் உண்ணுகின்ற சாப்பாட்டினுடைய எனர்ஜி அது வேர்வையாக செல்வது மிகவும் குறைவு. அதே போன்று இருந்த இடத்திலே வேலை செய்வது, அமர்ந்திருப்பது, இது போன்ற செயற்பாடுகள் எங்களை இன்னும் அதிகமாக நோய்களுக்கு அது எங்களுடைய உடம்புக்கு வழிவகுத்து கொடுக்கிறது. எனவே அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். அங்கு பார்க்கலாம், அதிகமான வயோதிபர்கள் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் வயோதிப காலத்தில் அதிகமான நோய்கள் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும். அந்த நேரத்தில் அந்த மனிதன் நல்ல ஆரோக்கியத்தை செய்வானாக இருந்தால் நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு நேரத்துக்கு நேரம் தூங்கி, அதே போன்று காலை நேரம், அந்தி நேரம், இந்த நேரத்திலே தன்னுடைய உடம்பையும் அவன் பார்த்து கொண்டால், கவனித்து கொண்டால், முடியுமான நடைப்பயிற்சியை செய்வானாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உலகத்திலே சில பொதுவான சில நியதிகள் இருக்கிறது. அதனை முஸ்லிமான மனிதனோ அல்லது முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதனோ மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பிரயோஜனங்கள் இந்த உலகத்திலே கிடைப்பதை பார்க்கலாம். அந்த வகையில் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வது, நடைப்பயிற்சி செய்வது, முடியுமான அளவு தனது வீட்டு வேலைகளில் பங்கெடுப்பது, அல்லது நாளாந்தம் எங்களுடைய வீட்டு தோட்டத்தை பராமரிப்பது, அல்லது வீட்டு தோட்ட பயிற்சி செய்வது, பயிற்சிகள் செய்வது, இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக ஒரு மனிதன் அவனுக்கு தெரியாமலே நல்ல ஒரு பொழுதுபோக்கிலும் ஈடுபடுகிறான். அதே போன்று தனது ஆரோக்கியத்தையும் அவன் கவனித்துக் கொள்கிறான். இந்த மாதிரியான அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்திலே பல மாற்றங்களை நாங்கள் நல்ல சிறந்த மாற்றங்களை எங்களால் காண முடியும். இங்கு பார்க்கலாம், வரிசையிலே உட்கார்ந்திருப்பவர்கள் தள்ளாடும் வயதை கொண்டவர்கள். ஆனாலும் அவர்கள் நாளாந்தம் வந்து உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆண்களும் உள்ளடங்குகிறார்கள், பெண்களும் உள்ளடங்குகிறார்கள். அதே நாங்களாக இருந்தால் 60 வயது 65 வயதாகும் பொழுதும் அப்படியே நாங்களும் மனதில் எங்களுக்கு வயது போய்விட்டது, என்னால் இது ஒன்றும் செய்ய முடியாது, நடக்க முடியாது என்ற மனநிலையை நாங்கள் எங்களில் ஏற்படுத்தி கொண்டு வீட்டிலேயே முடங்கியவர்களாக இருக்கிறோம். அவரை கூட்டி செல்ல வேண்டும் என்றால் இன்னொருவருடைய உதவி தேவைப்படுகிறது. இன்று பார்க்கலாம், இங்கு வந்திருப்பவர்கள் பொதுவாக அவர்களாகவே தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 55-60 வயது தாண்டக்கூடியவர்கள், அவருக்கு உதவியாக குடும்பத்தில் இன்னொருவரை கூட்டி கொண்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அல்லது அவரை பள்ளிக்கு கூட்டி செல்வதாக இருந்தால் இன்னொருடைய உதவியை கொண்டு தான் கூட்டி செல்ல வேண்டியிருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களின் வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் தனியே செல்ல முடியாது. இவ்வாறான பல பிரச்சனைகளை எங்களுடைய சமூகம் முகம் கொடுத்து வருகிறது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் உணர்ந்து செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக நல்ல பல மாற்றங்களை எங்களுடைய வாழ்வில் காணலாம். அந்த வகையில் ப்ராக்டிக்கல் லைஃபிலே கண்கூடாக சான்றாக நாங்கள் பார்க்கலாம். இங்கு கொரியாவிலே வாழக்கூடிய வயோதிபர்களை, இங்கு வாழக்கூடியவர்களை உதாரணத்திற்கு பார்க்கலாம். நீண்ட ஆயுளையோடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கம்பெனியிலே 35 வயது உடைய ஒரு வாலிபனை போல வேலை செய்யக்கூடியவர்களை பார்க்கலாம்.
எனவே நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியத்தில் அழகான முறைக்கு நாங்கள், ஏனென்றால் அல் முஃமினுல் கவியு ஹைரு மினல் முஃமினில் லைஃப் என்றெல்லாம் ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. நாங்கள் சில விடயங்களை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அதனை ஒரு நொலேஜாக மட்டும்தான் வைத்திருக்கிறோம். எங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதனை உபயோகிப்பது, அதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் நாங்கள் அதனை ஏற்படுத்தி கொள்வது மிகவும் பின்னடைவாகவே தான் இருக்கிறது. அந்த வகையிலே இன்று அதிகமான விடயங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சிந்தனையை தூண்டும் விதத்திலே அதிகமான விடயங்களை கூறியிருக்கிறான். யததப்பரூன் யததக்கரூன் யாக்கிலூன், சிந்திப்பவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், அதே போன்று ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறான். ஆனால் எங்களுக்கு, முஸ்லீம்களாகிய எங்களுக்கே குர்ஆனில் உள்ள விடயங்கள், பல விடயங்கள் தெரியாமல் இருக்கிறது. பொதுவான அறிவுகள் எத்தனையோ குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மழை எவ்வாறு பொழிகிறது, மலைகளுக்கும் காற்றுக்கும் சூரியனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனிலே கடலிலே மலையை போன்று கப்பல்கள் செல்கின்றன, ஆனால் அது எவ்வளோ பாரமாக இருக்கிறது, அப்படி இருந்தும் அது கடலுக்குள் மூழ்காமல் மிதந்து செல்கிறது. அதே போன்று இப்படி எத்தனையோ விடயங்கள் எங்களுக்கு படிப்பினைக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் குறைந்தபட்சம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? இல்லை. உதாரணத்திற்கு ஒருத்தர் கேட்கிறார் எங்களிடம், ஒரு முஸ்லீமிடம், நீங்கள் கோழி சாப்பிடுகிறீர்கள், நாங்கள் பன்றி சாப்பிடுகிறோம், ரெண்டும் ஒரே இறைச்சி தான், ஆனால் நீங்கள் பன்றி இறைச்சி சாப்பிடுவது கிடையாது ஏனென்று கேட்டால் சொல்வார்கள், எங்களுடைய மார்க்கத்தில் இது ஹராம். ஏன் ஹராம்? ஏன் நீங்கள் அதனை சாப்பிடுவது கிடையாது? கோழி இறைச்சி சாப்பிடுகிறீர்கள், மாட்டு இறைச்சியை சாப்பிடுகிறீர்கள், ஆனால் நீங்கள் ஏன் நாயை இறைச்சி, பன்றி இறைச்சி எல்லாம் ஏன் சாப்பிடுவது கிடையாது? நாங்கள் சாப்பிடுகிறோமே என்று யாராவது ஒருத்தர் கேட்டால் அதற்கான சிறந்த ஒரு பதிலை எங்களுக்கு அறிவு ரீதியாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஏன்? நாங்கள் சில விடயங்களை அதனை ஒரு மார்க்கத்தை தாண்டி உலக அடிப்படையில் அதனை சிந்திப்பது, பார்ப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்வில் 2 நாட்கள் சமமாக இருக்குமாக இருந்தால் அவன் நஷ்டவாளி என்று ஒரு கருத்து இருக்கிறது. மனிஸ்தவா யௌமஹு ஃபஹுவ மக்பூன். ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் 2 நாட்கள் ஒரே சமநிலையான நாளாக இருக்குமாக இருந்தால் அது நஷ்டவாளி அந்த மனிதன். எனவே நாங்கள் நாளாந்த செய்திகளை படிப்பது, உலக அடிப்படையில் உலக அறிவை பெற்றுக்கொள்வது, அதே போன்று குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை ஆராய்வது, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 ஆயத்துக்களை, அதனுடைய தர்ஜமாக்களை, அதனுடைய விரிவுகளை பார்த்து நாங்கள் அதனை படித்துக்கொள்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய ஹதீஸுகளின் ஒரு 2 ஹதீஸுகளை அதனை ஆழமாக வாசித்து அதனுடைய விரிவுரைகளை வாசித்து வழங்கி கொள்வது, இந்த மாதிரியான எங்களுடைய அறிவை மேம்படுத்தக்கூடிய விடயங்களில் நாங்கள் ஈடுபடுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை அறிவு ரீதியாக சரியாக புரிந்து விளங்கி அதனை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவையும் நல்ல உடல் வலிமையையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.